செந்தில் பாலாஜி அசோக் அறிவுறுத்தலின் பேரிலேயே தாவேக எம்எல்ஏவிடம் திருநாவுக்கரசு பேரம் பேசியதாக சென்னை போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கதிரவன், விவரங்களை பகிரலாம். தமிழக வெற்றி கழகத்தின் ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இளையராஜா என்பவர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் கொடுத்த புகாரின் பேரில் தற்பொழுது 6 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அரும்பாக்கம் பகுதியை சேர்ந்த திருநாவுக்கரசு என்ற யூடியூபர் தனது கைபேசியில சில தினங்களுக்கு முன்பு தொடர்பு கொண்டு பேசியதாகவும், கருத்து கணிப்பு நிறுவனத்தை நடத்தி வருவதாகவும் ஒரு முக்கிய கட்சியை சேர்ந்த முக்கிய முன்னாள் அமைச்சர் கேட்டுக்கொண்டதன் பேரில் தொடர்பு கொண்டு பேசி உங்களை நேரில் சந்திக்க வேண்டும் என்றும் பேசியதாகவும் தெரிவித்திருக்கிறார். தான் வேறு பணியில் இருப்பதாக கூறி இளையராஜா தொடர்பை துண்டித்த போதிலும் தொடர்ச்சியாக தொடர்பு கொண்ட திருநாவுக்கரசு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வர உள்ளதாகவும், ஆளுங்கட்சி உறுப்பினர் இருந்தாலும் தீர்மானத்தின் போதான வாக்கெடுப்பின் போது தங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ள வேண்டுமும், அதற்கு 35 கோடி வரை தருவதற்காக தாங்கள் தயாராக இருப்பதாக கூறி ஆசை வார்த்தை காட்டியுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த இளையராஜா தனக்கு விருப்பமில்லை என்றும் இனிமேல் தன்னிடம் பேசாது என்று கனிவிடம் கூறிய போது தான் பேசியதை வெளியே கூறினால் நீங்களும் உங்கள் குடும்பத்திடம் பின்னுலைகளை சந்திக்க வேண்டும் என்று மிரட்டல் விடுத்ததாகவும், அது தொடர்பாக புகாரில் தான் தற்போது திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொது ஊழியரான தன்னிடம் தனது மக்கள் பணியை செய்யக்கூடாது என்பதற்காகவும், தனது பேச்சுக்கு உடன்பட்டு லஞ்சம் தர முயற்சித்தோடு தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் அச்சுறுத்தல் விடுக்கும் திருநாவுக்கரசு மற்றும் அவருக்கு பின்புலமாக செயல்படக்கூடிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் அந்த புகாரில் குறிப்பிட்டிருந்தார். போலீசார் புலன் விசாரணை செய்து அரும்பாக்கம் பகுதியில் வைத்து நேற்று அதிகாலை திருநாவுக்கரசை கைது செய்திருக்கிறார்கள். அதன் பின்பாக அவரிடம் விசாரணை நடத்திய போதுதான் திருச்சியை சேர்ந்த நரேஷ் என்ற நபர் இதில் மூளையாக செயல்பட்டதும், அவருடன் மேடவாக்கத்தை சேர்ந்த தியாகராஜன் என்றும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நரேஷிடம் விசாரணை நடத்தியதுல தான் முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியும் அவர் சகோதரர் அசோக் குமாரும் நரேஷ் மூலமாக இந்த எம்எல்ஏக்களை பேரம் பேசி விலைக்கு வாங்க முயன்றது தெரிய வந்திருக்கிறது. நரேஷ் மூலமாக திருநாவுக்கரசு இந்த இடைத்தரகராக செயல்பட்டு இந்த சட்டமன்ற உறுப்பினர்களை தொடர்பு கொண்டு தான் ஒரு யூடியூபர் என்பதாகவும், கருத்து கணிப்புகளை வெளியிடுவது என்ற பெயரிலும் அவர்களை தொடர்பு கொண்டு பேசி அசோக் குமார், செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் உங்களுக்கு பணம் தர தயாராக இருப்பதாகவும், நீங்கள் சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று அவர்கள் பேசியிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இளையராஜா மட்டுமில்லாமல் தாவேகா எம்எல்ஏக்கள் பலரிடம் இது போன்று அவர்கள் பேரம் பேசியிருப்பது காவல்துறை விசாரணையில கண்டறியப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்டிருக்கூடிய நரேஷ் திருநாவுக்கரசு உள்ளிட்டோரின் செல்போன் உரையாடல்களை கைப்பற்றியதில் ஊத்தங்கரை எம்எல்ஏ தவிர்த்து பெண்ணகரம் தொகுதி எம்எல்ஏ இருக்கக்கூடிய கஜேந்திரன், திருப்பத்தூர் எம்எல்ஏ இருக்கக்கூடிய திருப்பதியிடமும் பேரம் நடைபெற்றிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வேலூர் எம்எல்ஏ இருக்கக்கூடிய வினோத் கண்ணன், கிருஷ்ணகிரி எம்எல்ஏ இருக்கக்கூடிய முகுந்தன், நாமக்கல் எம்எல்ஏ திலீப்பிடமும் பேரம் நடைபெற்றிருப்பது வாட்ஸ்அப் உரையாடல்கள் மற்றும் ஆடியோக்கள் மூலமாக தெரிய வந்திருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு முன்பாகவும் பேரம் நடைபெற்றதாகவும், குறிப்பாக தற்போதைய அமைச்சரும் அவினாசி எம்எல்ஏ இருக்கக்கூடிய கமலிடமும் பேரம் செய்து நடைபெற்றிருப்பது புகார் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கை வாக்கெடுப்பில் கட்சி மாறி வாக்களிக்க 12 எம்எல்ஏ வரை அவர்கள் 35 முதல் 50 கோடி வரை பேரம் பேசியிருப்பது போலீசார் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும், ஊத்தங்கரை இளையராஜாவிடம் மட்டும் 35 கோடி வரை அவர்கள் பேரம் பேசியிருப்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருநாவுக்கரசு தான் இதில் இடைத்தரகராக செயல்பட்டு நரேஷ் மூலமாக பணம் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்டவர்களாம் பேரம் பேசியிருக்கிறார். இதற்கு செந்தில் பாலாஜியும் அசோக் அவர்களும் பின்னணியில் இருந்து செயல்பட்டிருப்பதும், அவர்களுடைய ஆதரவாளர்கள் மூலமாக பணங்களை கொடுப்பதற்கும் அவர்கள் தயாராக இருந்ததாகவும், ஆனால் எம்எல்ஏக்கள் இதில் ஆர்வம் காட்டாமல் இருந்ததனாலும் எம்எல்ஏ ஒரு கொடுத்த புகாரின் பேர் தான் தற்போது இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் பேட்டியளிக்கும் போது கூட பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் மேலிடத்தில் இது தொடர்பாக புகார்கள் அளித்திருப்பதாகவும், அவர்கள் புகாரும் காவல்துறையில் அளிக்கப்பட்டு அவர்களுடைய புகாரின் பேரிலும் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். தற்போது கைது செய்யப்பட்ட நபர்கள் மூலமாக செந்தில் பாலாஜி மற்றும் அசோக் குமார் ஆகியோர் மீதும் வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை மேற்கொள்ளுமா என்பது காவல்துறை விசாரணை இறுதியில் தான் தெரிய வரும் என்றும் நிர்மல்குமார் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்.
திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் கைது செய்யப்பட்ட நரேஷை சென்னையில் சந்தித்து பல்வேறு விஷயங்களை கூறி பணங்கள் உள்ளவற்றை கொடுத்தும் அவர் மூலமாக தான் திருநாவுக்கரசு மூலமாகவும் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரம் பேசி அவர்கள் சட்டப்பேரவையில மாற்றி அவர்கள் வாக்களிக்கவும் சபாநாயகருக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களிக்கவும் இவர்கள் இந்த பேரங்களை பேசியிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் கமலியை தேர்தலுக்கு முன்பாகவே அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் நிற்காமல் வாபஸ் வாங்குவதற்காக அவரிடம் பேரம் பேசப்பட்டதாகவும் அவங்களுக்கு தற்போது புகார்கள் எழுந்திருப்பது அது தொடர்பாகவும் தனியாக ஒரு புகார் அளிக்க இருப்பதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த 6 நபர்களிடம் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கரூரில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி நெருங்கிய உறவினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் என்று சொல்லக்கூடிய நபர்கள் வீட்டிலிருந்து பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் 1 லட்சம் ரூபாய் வரை பணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட இருவரும் தற்போது சென்னைக்கு அழைத்து வரக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது வரை திருநாவுக்கரசு, நரேஷ், தியாகராஜன், கிருஷ்ணன் உள்ளிட்ட 4 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போல கரூரில் வைத்து 2 நபர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களை சென்னைக்கு அழைத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூரில் இருக்கக்கூடிய சக்தி மெஸ் என்ற பெயரில் உணவு நடத்தி வரக்கூடிய திமுக பிரமுகக்கூடிய கார்த்திக் மற்றும் ரமேஷையும் தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அவர் வீட்டில் தான் ரெய்டுகள் நடத்தப்பட்டு ஆவணங்கள், ரொக்க பணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் 2 பேருமே செந்தில் பாலாஜியின் கரூர் கம்பெனி என்று சொல்லக்கூடிய கம்பெனியை சேர்ந்தவர்கள் என்றும் மிகுந்த நெருக்கமானவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கார்த்திக் திமுக மாநில விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை செயலாளராகவும் இருப்பதாகவும் கட்சியில தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் விசாரணைகளின் பின்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது ஆதரவாளர் அவரது சகோதரர் அசோக் ஆகியோர்கள் கைது செய்யப்படுவார்களா என்பது தெரிய வரும் என்றும் அசோக்கை தற்போது போலீசார் தேடி வருவதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. தாவேக ஆட்சியை கவிழ்க்கவும் முதல்வர் விஜய் அவர்களுக்கு எதிராகவும் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்தின் போது வாக்களிக்கவும் பேரங்கள் பேசப்பட்டு 35 கோடி முதல் 100 கோடி ரூபாய் வரை பேரம் பேசியதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. சென்னை காவல்துறை தொடர்பான தீவிரமான விசாரணையை முன்னெடுத்து வருகிறார்கள்.